ஹாய் நண்பா, வெல்கம் டு சேனல். என்ன நண்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டைலிஷ் பென் தான் நம்ம இன்னைக்கு மேக் பண்ண போறோம். அதுவும் 3 வெரைட்டிஸான ஸ்டைலிஷ் பென் நண்பா. யூடியூப்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஸ்டைலிஷ் பென் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறோம் நண்பா. ஸோ நீங்க வந்து ஸ்டைலிஷ் பென் மேக் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பா, சூப்பராகவே இருக்கும். சரி வாங்க நண்பா, நேரா வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டைலிஷ் பென் மேக் பண்ற வீடியோ பார்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கே நான் வந்து கீழே வச்சுக்கிறேன். ஓகே நண்பா, ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டைலிஷ் மேக் பண்ணதுக்காக நம்ம வந்து ஒரு பாம்பு ஸ்டிக் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பாம்பு ஸ்டிக் நம்ம வந்து ஒரு லென்த்துக்கு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்குவோம். இவ்வளோ வெட்டினா போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு நண்பா, தெரியுது நம்புகிறேன். இப்போ நீங்களே பார்க்கலாம், இவ்வளோ லென்த்துக்கு நான் வந்து வெட்டி எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து காட்டன் எடுத்தாச்சு, நீங்களே பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து காட்டன் யூஸ் பண்ணி நம்மளோட இந்த பாம்பு ஸ்டிக்கோட எண்டை நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நண்பா. இப்போ நம்ம வந்து பக்காவாக நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து இதை வந்து எண்டில் நம்ம வந்து லைட்டாக இந்த காட்டன் வச்சுருக்க இடத்துல வந்துட்டு காட்டனில் நம்ம வந்து லைட்டாக தண்ணியை ட்ரிப் பண்ணிக்கலாம் நண்பா. லைட்டாக மட்டும் தண்ணியை யூஸ் பண்ணுங்கள், லைட்டாக வெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஓவராக வெட் பண்ணாதீங்க. சரி, தண்ணி எடுத்துகிட்டு வரேன் நண்பா. இப்போ நான் வந்து தண்ணியை லைட்டாக கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டேப்லேருந்து. அப்புறம் வந்து தண்ணியை லைட்டாக நம்ம காட்டனில் வச்சு ஃபுல்லாக வெட் பண்ணிக்குவோம். ஓவராக வெட் பண்ணாதீங்க. நீங்களே பார்க்கலாம், லைட்டாக ஈரம் பண்ணோன்னே நீங்கள் பார்க்கலாம் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது, நல்லா குச்சி மாதிரியே வந்திருக்கு இப்போது. ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் வந்து தண்ணி வைக்கும்போது ஓவராக வெட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்டைலிஷ் பென் ஃபஸ்ட்டு ஸ்டைலிஷ் பென் ரெடி ஆச்சு. இன்னும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ரைட் சைடு நீங்களே பார்க்கலாம், நல்லாவே ஒர்க் ஆகுது, சூப்பராகவே இருக்குது நண்பா. நண்பா, நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டைலிஷ் பென் பக்காவாக ரெடியாக இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க, சூப்பராகவே இருக்குது நண்பா. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்குது நண்பா. நெக்ஸ்ட்டு ஸ்டைலிஷ் பென் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து காலியான பென் எடுத்துக்கோங்க. காலியான பெண்ணை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி தூக்கி போன நினச்ச பெண்ணை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பெண்ணுக்குள்ளார ரீஃபில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நண்பா. எடுத்து நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் ஏதாவது பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ரீஃபில் எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து இதோட ஸ்டைலிஷ் பென் மேக்கிங்க்கு போகலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து பட்ஸ் எடுத்து, இப்போ நம்ம வந்து ஸ்டைலிஷ் பெண்ணுக்காக நம்ம வந்து பட்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம வந்து பட்ஸோட இந்த எண்டு நீங்கள் பார்க்கலாம், அந்த காட்டன் போட்டு அந்த இடத்துக்கு கீழே நீங்கள் பார்க்கலாம் அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, பிளாஸ்டிக் டியூபு. அந்த பிளாஸ்டிக் டியூபை வந்து காட்டனோட அந்த டச்சாக இருக்கிற அந்த பாயிண்டில் வச்சு நீங்கள் வந்து வெட்டாதீங்க. அதுக்கு இந்த சைடில் வச்சு நீங்கள் வந்து வெட்டுக்கோங்க நண்பா. காட்டனு அங்கே அந்த பிளாஸ்டிக் டியூபோட வச்சதுக்கு கொஞ்சம் இந்த சைடை வச்சு நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க நண்பா. கொஞ்சம் லென்த்து கேப் விட்டு வெட்டிக்கோங்க, ஏன்னா உள்ளாக்க ஏற்றணும் இந்த டியூபை. ஓகே, இப்போ நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து பட்ஸை நீங்கள் வந்து இப்படி தான் நம்ம நீங்கள் அந்த பிளாஸ்டிக் டியூபை நம்ம வந்து நம்மளோட பெண்ணோட அந்த ரீஃபில்குள்ள நம்ம வந்து பெண்ணுக்குள்ளார ஏற்றிக்கலாம் நண்பா. அந்த நிப் போர்ஷனில் நம்ம வந்து ஏற்றிக்குவோம். ஏற மாட்டேங்குது. சரி, ஓகே, நம்ம வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும் நண்பா. ஓகே, ஏறிடுச்சு, பக்காவாக நம்மளுக்கு ஏறிடுச்சு நண்பா. இப்போ நம்ம வந்து இதில் வந்து பக்காவாக ஏற்றி வச்சாச்சு. இனி நம்ம வந்து இது வந்து இப்போ இப்படி வச்சா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது நண்பா. ஸோ இதை நம்ம வந்து நல்லா ஒர்க் ஆகுறதுக்காக நம்ம வந்து இங்கே வந்து கோப்பர் வயர் வச்சு சுற்றுக்க போகிறோம் நண்பா. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே இங்கே வர நம்ம கை பிடிக்கிற இடம் வர நம்ம வந்து கோப்பர் வயரை சுற்றி இந்த எண்டில் வச்சு நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்சுக்க போகிறோம் நண்பா. ஏன்னா நம்ம கையிலேருந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் நம்மளோட ஃபோன் வந்து டச்சு ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகுது நண்பா. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம அதை மேக் பண்ண போகிறோம். உங்ககிட்ட சப்போஸ் காப்பர் வயர், இன்சுலேட்டட் காப்பர் வயர் நான் யூஸ் பண்ணல, சாதா காப்பர் வயர் தான். சப்போஸ் உங்ககிட்ட காப்பர் வயர் இல்லைனா நீங்கள் வந்து நம்ம வயருக்குள்ளார இருக்க காப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நண்பா. அந்த வயர் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதுக்காக வயர் எடுக்கலை, நம்மக்கிட்ட காப்பர் வயர் இருந்ததுனால நம்ம வந்து காப்பர் வயர் எடுத்துக்கலாம் நண்பா. நண்பா, இப்போ நம்ம வந்து காப்பர் வயரை வெட்டி எடுத்தாச்சு. நீங்களே பார்க்கலாம், காப்பர் வயரு பார்த்தா தெரியும் நம்புகிறேன். காப்பர் வயர் இப்போ நம்மளுக்கு வந்து பக்காவாக ரெடி ஆகிருக்குது. ஓகே, இன்னும் இந்த காப்பர் வயரை இந்த நம்ம பட்ஸோட வச்சு நம்ம வந்து சுற்றிக்கலாம் நண்பா.
நீங்களே பார்க்கலாம். பட்ஸோட கீழே போர்ஷனில் வச்சு நான் வந்து நல்லா சுற்றி விட்டுக்கிறேன் நண்பா. நல்லா கனெக்ஷன் வர மாதிரி வச்சுக்கோங்க நண்பா. அந்த எனர்ஜி இதோட கண்டக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே இப்படி பின்னாடி வழியாக அப்படியே இழுத்துருங்க நண்பா. அப்படியே கீழே வளம் இழுத்துக்கோங்க. நீங்கள் பார்க்கலாம் இங்கேருந்து சுற்றி விட்டா அப்படியே கீழே விழுறதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற இந்த கேப் எடுத்துருங்க. அப்புறம் நம்ம வந்து அந்த கேப்புக்குள்ளே இந்த காப்பர் வயரை ஏற்றி வச்சுக்குவோம். இப்போ நான் வந்து அந்த காப்பர் வயரை வந்து அந்த உள்ளாக்க இந்த டியூபுக்குள்ளே ஏற்றிட்டு இந்த கேப்பை யூஸ் பண்ணி மூடி வச்சா டைட்டாக இருக்கும் நண்பா. இப்போ நீங்களே பார்க்கலாம் இந்த காப்பர் ஒயரை வந்து இங்கேருந்து அப்படியே போய் அங்கே கீழே வர ஒர்க் ஆகும் நண்பா. ஸோ நீங்கள் வந்து ஹேண்டில் வைக்கும் போது நீங்கள் இந்த காப்பர் ஒயர் மேலே இப்படி கையை வச்சு நீங்கள் வந்து வச்சிங்கன்னா எனர்ஜி நம்ம கையிலேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நண்பா. இப்படி வச்சா அது ஒர்க் ஆகும் நண்பா. கொஞ்சம் லைட்டாக இந்த பட்ஸை நீங்கள் வந்து வெட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து வெட் பண்ணலாம். வெட் பண்ணிட்டு நான் வரேன், தண்ணியை முக்கிட்டு வந்துடுறேன் நண்பா. நீங்களே பாருங்கள், நம்ம வந்து இது வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணதுக்காக நீங்கள் வந்து அந்த காப்பர் ஒயர் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து காப்பர் ஒயர் மேலே நீங்கள் வந்து கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கை வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டைலிஷ் ஒர்க் ஆகுது நண்பா. நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீங்களே பார்க்கலாம், பக்காவாகவே ஒர்க் ஆகுது. ஓகே, சூப்பராகவே ஒர்க் ஆகுது நண்பா, பக்காவாகவே இருக்குது. ஓகே, நம்ம நீங்களே பார்க்கலாம் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இப்போ நம்மளோட ரெண்டாவது ஸ்டைலிஷ் பெண்ணும் சூப்பராகவே ஒர்க் ஆகுது நண்பா. நீங்கள் வந்து ஸ்டைலிஷ் பென் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்டைலிஷ் பெண்ணை இப்படி மூடி வச்சுக்கலாம் நண்பா. நம்ம கேப்புக்குள்ளார பக்காவாகவே ஏறிடும் நண்பா. பார்க்க பென் மாதிரி இருக்கு, ஆனால் இது வந்து ஸ்டைலிஷ் பென் நண்பா. சூப்பராகவே இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டைலிஷ் பென் நண்பா. மூணாவது ஸ்டைலிஷ் பென் நம்ம வந்து ஆல்ரெடி மேக் பண்ணியிருந்தோம். அது நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக நான் அது மேக் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ஷார்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த ஸ்டைலிஷ் பென் மேக் பண்ணுறது. ஸோ நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நண்பா. சூப்பராகவே இருக்கும். நிறையா அதில் வந்து ஒரு ஸ்டைலிஷ் பென் மேக் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டைலிஷ் பென் தான் நம்மளோட மூணாவது ஸ்டைலிஷ் பென். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நம்புறேன். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி முடிங்க நண்பா. மேலும் நிறையா வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் பட்டன் கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. அப்போ மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஷ்ணு.